வணக்கம். ஒரு ஆச்சரியமான, ஏன் ஒரு மாரி பயமுறுத்துற ஒரு விஷயத்தோட இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். அதாவது, நம்ம சிந்தனை பொருட்கள் மறைஞ்சா, சிந்திக்கிற நாமளும் மறைஞ்சுடுவோமா? மனம் இல்லன்னா, நம்ம பாக்குற பொருட்கள் கூட இல்லையா? இது எப்படிங்க சாத்தியம்? ஏதோ தத்துவம் மாரி இருக்கே! முதல்ல கேட்க அப்படிதான் இருக்கும். ஆனா இது வெறும் தத்துவம் இல்ல. இது நம்ம இருப்போட ரொம்ப ஆழமான ஒரு உண்மைய சொல்லுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலங்கள் சொல்லுது. நீங்க கேட்ட கேள்வி தான் இந்த மொத்த உரையாடலோட மையப்புள்ளி. ஆமா. இன்னைக்கு நாம வெற்றுமையின் ஒருமைப்பாடு அப்படிங்கிற தலைப்புல சில சிந்தனைகள ஆழமா பார்க்க போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த மூலங்கள் நம்மளோட மனசு, நாம அனுபவிக்கிற இந்த உலகம், அப்புறம் வெறுமை இல்லனா சூனியத்தான்னு சொல்றோமே, அந்த ஆழமான கருத்து. இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான தொடர்ப பத்தி பேசுது. கரெக்ட். குறிப்பா நம்ம மனசு எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது. நாம பொதுவா வெறுமைன்னு நினைக்கிற அந்த நிலை சூன்யத்தா, அது உண்மையில ஒரு முழுமையான ஒரு வேற மாதிரியான அனுபவத்துக்கு எப்படி வழிவகுக்கும்னு இந்த மூலங்கள் விளக்குது. இது நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே கேள்வி கேக்குது பாருங்க. அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த மூலங்கள்ல இருந்து முக்கியமான விஷயங்களை எடுக்கணும். நம்ம மனசு எப்படி நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது, இந்த வெறுமைய புரிஞ்சுக்கிறதால என்ன ஆகும்? சுருக்கமா சொன்னா, உங்க உலகம் உங்களால ஆனது. நீங்க தான் அத உருவாக்குறீங்க. உங்க மனசு தான் உங்க உலகத்துக்கு வண்ணம் தீட்டுது. இதத்தானே இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஆமா, அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறது. சரி, முதல் விஷயத்துக்கு போவோமா? மனம் உலகை உருவாக்குகிறதுன்னு மூலம் சொல்லுதே, அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? ஆமா. அதுல ஒரு உவமை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மரம் எப்படி இலைகள தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி நாமளும் நம்மகிட்ட இருந்து நம்ம உலகத்த உருவாக்கிக்கிட்டே இருக்கோன்னு. நாம தான் படைப்பாளி. இது எவ்ளோ பெரிய விஷயம். நாம எப்பவாவது நம்மள அப்படி நெனச்சு பார்த்திருக்கோமா? உண்மைதான். ஏன்னா, நாம அத நம்மகிட்டேருந்து வேறையா பார்க்கறோம். ஆனா மூலம் என்ன சொல்லுதுன்னா, இங்க பொருள், அதாவது நாம பார்க்கிற உலகம், அனுபவங்கள், அப்புறம் மனம், அத பார்க்கிற, அனுபவிக்கிற நீங்க, இது 2 பிரிக்கவே முடியாதது. ஒன்னோட ஒண்ணு ஆழமா பிணைஞ்சிருக்கு. மனம் இருக்கிறதால பொருள்களுக்கு அர்த்தம் வருது. பொருள்கள் இருக்கிறதால மனம் தன்னை உணருது. இது ஒரு சார்பு நிலை. ஒண்ணு இல்லாம இன்னொன்னுக்கு அர்த்தமே இல்ல, இருப்பும் இல்ல. ஒரே நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. இது ஒரு தீய வட்டம் மாதிரி இல்லையா? விஷியஸ் சர்க்கிள்னு சொல்வாங்களே. மனம் உலகத்தை உருவாக்குது. அப்புறம் அந்த உருவாக்கப்பட்ட உலகம் அந்த மனச இன்னும் பலப்படுத்துது. அத அப்படியே வச்சுக்குது. ஒரு கண்ணாடி வீட்டுக்குள்ள நாமே மாட்டிக்கிட்ட மாதிரி. அதனாலதான் மூலம் சொல்ற மாதிரி, நம்மள மாத்திக்காம நம்ம துணைவரையோ, வீட்டையோ, வேலையையோ மாத்துனா, அதே பழைய பிரச்சனைகள், அதே அதிருப்தி, புதுசா வேற ரூபத்துல திரும்ப வருது. ரொம்ப சரியான உதாரணம். அந்த 10 தடவை கல்யாணம் பண்ணினவரோட கதைய மூலம் சொல்லுது. அது இத நல்லா காட்டுது. ஒவ்வொரு தடவையும் விவாகரத்து பண்ணிட்டு, அடுத்த தடவை கண்டிப்பா நல்ல பொண்ணா பார்த்து கட்டணும்னு நினைக்கிறார். ஆனா திரும்பவும் பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய அதே மாதிரி குணம் இருக்கிற ஒருத்தரையே தேர்ந்தெடுக்கிறார். ஏன்? ஏன்னா பிரச்சனை வெளியில இல்ல. அவரோட மனசோட தேர்வு முறை, அவரோட எதிர்பார்ப்பு, அவர் அறியாமலேயே அவர் வெளிப்படுத்துற விஷயங்கள், அதுல தான் இருக்கு. அவர் மாறாத வரைக்கும் அவர் சந்திக்கிற அனுபவமும் மாறாது. அப்போ ஒரு குடிசையில நீங்க சந்தோஷமா இல்லன்னா, எவ்ளோ பெரிய அரண்மனைக்கு போனாலும் அங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு மூலம் சொல்றது 100க்கு 100 சரி. ஏன்னா அந்த அரண்மனையில அதே மனசோட நீங்க தான் வாழப் போறீங்க. சந்தோஷங்கிறது வெளியே இருக்கிற சூழல்ல இல்ல. அது உங்க உள்ள இருக்கிற சூழல பொறுத்தது. ஆமா. சூழல மாத்துறது தற்காலிகமா ஒரு கவனச்சிதறல தரலாம், ஒரு புதுமை மாரி தோணலாம். ஆனா மனசோட அடிப்படை மாறாது வரைக்கும், அது திரும்பவும் அதே திருப்தியின்மைய, அதே போதாமைய வேற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். அப்படியானா உலகத்த மாத்த முயற்சி பண்றது சுத்தமா பிரயோஜனம் இல்லாததான். ஆனா நமக்கு முதல்ல வர்ற எண்ணம் அதுதானே. நமக்கு பிடிக்காதத மாத்த தானே பாப்போம். அதுதானே சுலபமா தெரியுது. சுலபமா தெரியுது, உண்மைதான். ஆனா அது ஒரு மாயேன்னு மூலம் சொல்லுது. இது பல பிறவிகளா, ஏன் இந்த ஒரு வாழ்க்கையிலேயே பல வருஷமா நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பயனற்ற முயற்சி தான். நம்ம உறவுகள மாத்துறோம், நண்பர்கள மாத்துறோம், ஊரை மாத்துறோம், நாட்டை மாத்துறோம், வேலையை மாத்துறோம். ஆனா நம்மள மாத்திக்க தவறிடுறோம். அதனால எங்க போனாலும் அதே பழைய நாடகம், ஆனா புது ஸ்டேஜ்ல நடக்குது. சில சமயம் இது ரொம்ப தீவிரமா போய் சிலர் துறவறமே போயிடுறாங்க. வீட்ட விட்டு, உலகத்த விட்டு இமயமலைக்கு போறாங்க. ஆனா, அது கூட பயனற்றதுன்னு மூலன் சொல்றது கொஞ்சம் என்ன சொல்றது அதிர்ச்சியா இருக்கு. ம். ஏன்னா நீங்க எங்க போனாலும் உங்க மனச உங்க கூடவே கட்டிட்டு தானே போறீங்க. இமயமலையோட அந்த அமைதியான சூழல்ல கூட உங்க மனசு அதே எண்ணங்கள, அதே ஆசைகள, அதே பயங்கள, அதே விருப்பு வெறுப்புகள உருவாக்க ஆரம்பிச்சிடும். அங்கே கூட நீங்க ஒரு உலகத்த, உங்க அக உலகத்த உண்டாக்கிக் கொள்வீங்க.
அங்க வேணும்னா மத்தவங்களோட பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சூழல் மாறினாலும் மனசு அப்படியே இருந்தா உண்மையான அமைதி எப்படி வரும்? ஆக உண்மையான மாற்றம் உள்ள இருந்து தான் வரணும். மனச மாத்துறதுல, இல்ல இன்னும் சரியா சொன்னா, மனசோட இயல்ப புரிஞ்சுக்கிறதுல தான் ஆரம்பிக்கணும். மனசு மாறினா உலகம் தானா மாறும். இது இது ஒரு பெரிய விஷயம். இதுதான் இந்த மூலங்களோட மையமான கருத்து. இப்போ அந்த மனசோட இயல்பு பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுவோம். மனசு எப்படி காலம், துன்பம் இது கூடலாம் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆமா, மனசோட இயல்பே அதுதான். அதுக்கு எப்பவும் ஒரு மாற்றம், ஒரு புதுமை, ஒரு பரபரப்பு ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நிலையா மாறாம எதுவும் நடக்காம இருக்கிற இந்த இப்போ அப்படிங்கிற கணம் மனசோட பார்வையில வெறுமையா இருக்கு. இதுதான் புத்தர் சொல்ற சூன்யதா. அதாவது பொருள்கள் தானா தனியா நிக்கிற தன்மை இல்லாதவை, எல்லாம் ஒன்னோட ஒன்று சார்ந்து தான் இருக்கு. இந்த சார்பு நிலையால எந்த பொருளுக்கும் ஒரு நிரந்தரமான மாறாத தனித்தன்மை கிடையாது. இதுதான் வெறுமை. இந்த வெறுமையில மனசுக்கு பிடிச்சுக்க எதுவும் இல்ல, ஓடுறதுக்கு இலக்குகள் இல்ல. அதனால மனசு அங்க நிக்க விரும்புறதில்ல. அது கடந்த கால நினைவுகள்லயோ இல்ல எதிர்கால கனவுகள்லயோ தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல. மனசு எவ்வளவுதான் தோல்வி அடைஞ்சாலும் நம்புறத நிறுத்தாதுன்னு மூலம் சொல்லுது. தொடர்ந்து கனவு காணும். ஆனா அந்த கனவுகள் நிஜமான, நீடிக்கிற திருப்திய தர்றதே இல்ல. முல்லா நஸ்ருதீன் கதை ஞாபகம் வருது. நடிகராகணும்னு பல வருஷம் ஸ்டுடியோ வாசல்ல காத்திருக்கார். ஒரு வாய்ப்பு வரல. ஆனாலும் அவர் ஊருக்கு போகும்போது ஃப்ரெண்டு கிட்ட, நான் இல்லாதப்ப ஏதாவது பெரிய சான்ஸ் வந்தா எனக்காக அதை வேண்டான்னு சொல்லிடாதேன்னு சொல்லிட்டு போறாராம். அந்த அளவுக்கு மனசு கனவுலையும் நம்பிக்கையிலையும் தான் வாழுது. ரொம்ப அழகான கதை அது. மனசோட அந்த பிடிவாதத்தை காட்டுது. இன்னும் பாத்தீங்கன்னா, மனம் ஒரு ஊடகம் மாதிரிங்கிற ஒரு ஓமையும் அருமையா இருக்கு. ஒரு நேரான கம்ப தண்ணிக்குள்ள வச்சா அது வளைஞ்ச மாதிரி தெரியும். அது கம்போட தப்பில்ல, தண்ணியோட தன்மை. அதே மாதிரி மனம்ங்கிற ஊடகம் வழியா நாம யதார்த்தத்தை பார்க்கும்போது எல்லாமே அதோட இயல்பால கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி, திரிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. நாம பார்க்கறது யதார்த்தத்தை இல்ல, மனசோட விளக்கத்தை தான். இந்த திரிபுதான் துன்பத்துக்கு காரணமா? நாம யதார்த்தத்தை நேரடியா பார்க்க முடியாம மனசு காட்டுற கனவுல வாழ்றதால துன்பம் வருதா? ஆமா, அது ஒரு முக்கியமான காரணம். தாகத்துக்கு கனவுல வர்ற தண்ணியை குடிக்க முடியாது இல்லையா? நிஜ தண்ணி தான் வேணும். அதே மாதிரி வாழ்க்கையோட யதார்த்தங்களுக்கு மனசோட கற்பனைகளும் கனவுகளும் சரிப்பட்டு வராது. யதார்த்தம் தொடர்ந்து நம்ம எதிர்பார்ப்புகளை, நம்ம கனவுகளை, மனசோட அந்த கட்டமைப்புகளை உடைக்குது. நாம ஒரு கண்ணாடி வீட்டில் இருக்கிற மாதிரி யதார்த்தங்கிற கல்லு பட்டோனே அந்த வீடு உடையுது. அந்த உடைவு தான் நமக்கு துன்பமா தெரியுது. மனசு எப்பவுமே ஒரு குறையோட தான் இருக்கும். அதனால தான் அது எதையாவது தேடிக்கிட்டே இருக்கு. எப்பவுமே திருப்தி அடையறதில்ல. சரி, இந்த மனசோட பிடியில இருந்து, இந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது? மனச கடந்து போறது எப்படி? இதுதான் வெறுமைக்கான பாதைன்னு சொல்றீங்க. இதோட முதல் படி என்ன? மிக மிக முக்கியமான முதல் படி இல்ல. புரிதல் என்னன்னா, நீங்க மனம் இல்லைன்னு உணர்றது. இதுதான் அடிப்படை பிரச்சனை. நாம எல்லாரும் நம்மளோட எண்ணங்கள், உணர்ச்சிகள், நினைவுகள், அதாவது நம்ம மனசோட முழுசா அடையாளப்படுத்திக்கிட்டோம். நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கேங்கிற நிலை மாறி, சிந்தனை நடக்குது, ஆனா நான் அந்த சிந்தனை இல்லைங்கிற புரிதலுக்கு வரணும். தியானத்தோட நோக்கமே இதுதான்னு மூலம் சொல்லுது. நீங்க மனம் இல்லன்னு ஒரு சில கணமாவது உங்களுக்கு நேரடியா உணர்த்துறது. நிறைய பேர் தியானம்னா மனச அடக்கிறது, எண்ணத்தை நிறுத்துறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா மூலம் சொல்றது வேற. மனசு கொஞ்ச நேரம் நிக்கும்போது நீங்க இல்லாம போயிட மாட்டீங்க. அதுக்கு பதிலா நீங்க இன்னும் அதிகமா, இன்னும் முழுமையா, இன்னும் உயிர்ப்போட உணர்வீங்க. தேவையில்லாத சத்தம் நின்னப்புறம் வர்ற அமைதி மாதிரி. குருஜிஃப் மாதிரி ஞானிகள் சொல்ற சாட்சியா இருத்தல், விட்னஸிங் முறை இங்க ரொம்ப உதவியா இருக்கும். உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வேற மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்னு கவனிங்க. அதுங்க வானத்துல போற மேகம் மாதிரி வருது, கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் போயிடுது. நீங்க அந்த மேகம் இல்ல, நீங்க அந்த மேகம் வந்து போற பரந்த வானம். இந்த பிரிவினை உணர்வு கவனிக்கிறவனுக்கும் கவனிக்கப்படுறதுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி உங்களுக்குள்ள ஒரு புது வெளிச்சத்தை, ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும். இந்த சாட்சி நிலைங்கிறது சும்மா இருக்கிறது இல்லையா? அது ஒரு தீவிரமான கவனிப்பு நிலைதானே? ஆமா, மனம்ங்கிறது நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கருவி. ஆனா நீங்க அதுக்கு எஜமானா இருக்கணும், அடிமையா இருக்கக்கூடாதுன்னு உணர ஆரம்பிப்பீங்க. இந்த உணர்தல் தான் விடுதலைக்கு மொதப்படி. ஆனா தியானம் பண்றது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கே. எண்ணம் வந்துகிட்டே இருக்கு, மனச அடக்க பார்த்தா அது இன்னும் ஜாஸ்தியா குதிக்குது. அதனாலதான் மூலம் சொல்லுது, தியானங்கிறது மனச வற்புறுத்துறதோ அடக்கிறதோ இல்ல, அது ஒரு சண்டை இல்ல.
அது அமைதியா உட்கார்ந்து உங்க மனசுல என்ன நடக்குதுன்னு எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம சும்மா கவனிக்கிறது. வானத்துல பறவைங்க பறந்து போறத பார்க்குற மாதிரி. நீங்க அதை பிடிக்கவும் முயற்சிக்க வேண்டாம், விரட்டவும் முயற்சிக்க வேண்டாம். அதுங்க வருது போகுது. அதே மாதிரி எண்ணங்களையும் கவனிங்க. ஒருவித அலட்சியத்தோட பற்று இல்லாம கவனிக்கணும். உடம்போட வேலைகளை மெதுவாக்குறது உதவும்னு மூலம் சொல்லுது. ஆழமா மெதுவா மூச்சு விடுறது உடம்ப தளர்த்திக்கிறது. ஆமா, உடம்பு அமைதியாகும்போது, மூச்சு ஆழமாவும் மெதுவாவும் ஆகும்போது மனசோட வேகமும் தானா குறையும். எண்ணங்களோட ஓட்டம் மெதுவாகும். அப்போ எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற சின்ன சின்ன இடைவெளிகளை கவனிக்க முடியும். அந்த இடைவெளிகள்ல என்ன இருக்கு? அங்கதான் உங்க உண்மையான இயல்பு, அந்த சாட்சி உணர்வு, அந்த மௌனம் இருக்கு. வெளியில இருக்கிற அந்த உணர்வை பாருங்க. கரும்பலகையில வாத்தியார் எழுதின ஒரு சின்ன வெள்ளப்புள்ளிய மட்டும் பார்க்காம அந்த புள்ளிய தாங்கிட்டு இருக்கிற பெரிய கரும்பலகைய பாருங்கன்னு மூலம் ஒரு அருமையான உதாரணம் தருது. இது ஒரு கவனநிலை மாற்றம், கெஸ்டால்ட் ஷிஃப்ட். பொதுவா நாம உருவத்துல, அதாவது எண்ணங்கள்ல, பொருட்கள்ல கவனம் செலுத்தணும். பின்னாடியில, அதாவது அந்த உணர்வுல, அந்த வெறுமையில கவனம் செலுத்துறதில்ல. தியானத்துல நாம இந்த கவனத்தை மெதுவா பின்னாடிக்கு மாத்த பழகுறோம். இல்ல சமயம் நம்ம அகங்காரம் புண்படுது இல்ல சங்கடமா உணருது போல. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா அகங்காரம் எப்பவுமே தன்னை மையமா நிறுத்திக்க விரும்பும், தனிச்சு தெரிய விரும்பும், எல்லா கவனத்தையும் கேட்கும். ஆனா ஒரு ஞானியோட பார்வையில நீங்க அந்த பெரிய இருப்போட ஒரு சின்ன அலை, அவ்வளவுதான். அந்த பின்னணியோட ஒப்பிடும்போது உங்க தனித்தன்மை முக்கியம் இல்லாம போயிடுது. இந்த உணர்வு அகங்காரத்துக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. சரி, இந்த மனச கடந்து போகும்போது இல்ல மனசு அமைதியாகும்போது என்ன நடக்குது? மனம் மறைந்தால் பொருள்கள் பொருள்களாக மறைந்து விடும்னு சோசன் என்கிற ஞானி சொல்றாரு. இதுதான் வெற்றுமையின் ஒருமைப்பாடு. இதோட அர்த்தம் என்ன? இந்த மரம், நாற்காலி, மனுஷங்க எல்லாம் காணாம போயிடுவாங்களா? இல்ல. அதுங்க பௌதிகமா மறையாது. அதோட பொருள் தன்மை, அதாவது அதோட எல்லைகள், பவுண்டரிஸ் மறைஞ்சிடும். மனசு இருக்கும்போதுதான் இது மரம், இது நாற்காலி, இது நான், இது நீன்னு அந்த பிரிவினை, அந்த கோடு இருக்கு. மனசு இல்லாத போது அந்த பிரிக்கிற கோடுகள், அந்த வரையறைகள் கரைஞ்சிடுது. பொருள்கள் வெறும் பொருள்களா இல்லாம இருப்போட ஒரு அங்கமா மாறிடுது. அப்போ உலகம் பொருள்களோட தொகுப்பு மறைஞ்சு பிரபஞ்சம் ஒரே முழுமை தோன்றும்னா மூலம் சொல்லுது. எல்லாம் உயிருள்ளதா வெறும் ஜடப்பொருளா இல்லாம அகநிலையா மாறுங்கிறாங்களே, அது எப்படி? பிரிவினை மறைகிறதால எல்லாம் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சிருக்கிறத உணர்வீங்க. மரம் வெறும் மரமா தெரியாது, அதுவும் உங்களைப் போலவே இப்போட ஒரு வெளிப்பாடா, ஒரு அகத்தன்மையோட இருக்கிற மாதிரி உணர்வீங்க. எல்லாம் கடவுள் இல்ல சர்வம் பிரம்மமயம்னு சொல்றதோட ஆழமான அனுபவ பொருள் இதுதான். இங்க கடவுள் இல்ல பிரம்மம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட உருவத்தை குறிக்கல. மாறா இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டையும் உயிர்ப்பையும் உணர்வையும் குறிக்குது. எல்லாம் வெறும் ஜடப்பொருள்களோட கூட்டு இல்ல, ஒரு உயிருள்ள உணர்வுள்ள பிரபஞ்சம். ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்றது ஞாபகம் வருது. ஆழமான தியானத்துல இல்ல கவனிப்புல கவனிக்கிறவர் கவனிக்கப்படுபவரா மாறுறார். தி அப்சர்வர் பிகம்ஸ் தி அப்சர்வ்டுன்னு சொல்வாரே, அது இதுதானா? நீங்க பூவை பார்க்கும்போது நீங்களும் பூவும் ரெண்டில்லைங்கிற நிலை. ஆமா, அதுதான். நீங்க பூவா மாறிட மாட்டீங்க. ஆனா உங்களுக்கும் பூவுக்கும் நடுவுல மனசு போட்டிருந்த அந்த செயற்கையான கோடு கரைஞ்சிடுது. ஒரு மாதிரி ஒன்றிணைதல், கரைதல் நடக்குது. மனசு இருக்கிற வரைக்கும் இந்த எல்லை ரொம்ப வலுவா இருக்கும். இது உண்மையான அன்புல சாத்தியம்னு மூலம் சொல்லுது. ஏன் அன்புல இது சாத்தியமாகுது? ஏன்னா உண்மையான ஆழமான அன்புல நீங்க உங்களை பாதுகாத்துக்கிற மனசோட கவசங்களை கீழே இறக்குறீங்க. நீங்க ரொம்ப எளிதா பாதிக்கப்படக்கூடியவரா, திறந்த மனசோட இருக்கீங்க. அந்த நிலையில மத்தவங்களோடையோ இல்ல இயற்கையோடையோ ஒரு ஆழமான பிணைப்பு ஏற்படுது. நான், மற்றவருங்கிற எல்லை கொஞ்சம் தளர்ந்து போகுது. மனசு தற்காலிகமா பின்வாங்குது. அதனாலதான் காதல் அனுபவம் நிறைய பேருக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் மாதிரி தெரியுது. ஆக மனம் மற்றும் பொருள்கள் ரெண்டும் சார்புடையவை. ஒன்னு இல்லனா இன்னொன்னும் இல்ல. மனசு கரையும் போது பொருள்களோட தனித்தன்மை கரையுது. இதுதான் வெற்றுமையின் ஒருமைப்பாடு. இதுதான் புத்தரோட அனாட்டாங்கிற கருத்தோட ஆழமான பொருள். ஆன்மா இன்மை இல்ல நிரந்தரமான தனித்தன்மையான சுயமின்மை. நாம நான்னு நினைக்கிற இந்த உணர்வு இந்த எல்லைகளால, இந்த வரையறைகளால ஆனது. அந்த எல்லைகள் கரையும் போது அந்த வரையறைக்கப்பட்ட நான்கிறதும் கரையுது. ஆனா நான் கரைஞ்சா அப்புறம் என்ன மிஞ்சும்? இது ஒரு மாதிரி அழிவு மாதிரி தெரியலையா? அது அழிவில்ல, அது எல்லையற்ற தன்மையை அடையிறது. நீங்க ஒரு தனி நபரா, ஒரு துளியா இல்லாம முழுமையா, கடலா மாறுறீங்க. ஒவ்வொரு பொருளும் தனக்குள்ள முழு உலகத்தையும் கொண்டிருக்குன்னு மூலம் சொல்றதோட அர்த்தம் இதுதான். நீங்க உங்களோட அந்த சின்ன குறுகிய நான்கிறத இழக்கும்போது முழு பிரபஞ்சத்தையும் அடையிறீங்க. அந்த பேரரசர் பிச்சைக்காரன் கதை இத ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா?
பேரரசர் பிச்சைக்காரன் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்க அவனோட திருவூட்ட காட்டுறான். பேரரசர் அதுல பொற்காசு போடுறார். ஆனா அது நிரம்பவே இல்ல. ஆச்சரியப்பட்டு இன்னும் கொட்டுறார். தன்னோட கருவூலத்தையே காலி பண்றார். அப்பவும் அந்த ஓடு நிரம்பல. ஆமா, கடைசியில பேரரசர் கேக்குறார், இது என்ன மாயம்? இந்த ஓடு எதனால செஞ்சது? பிச்சைக்காரன் சொல்றான், இது மனுஷ மனசால செஞ்சது. எவ்வளோ போட்டாலும் இது நிரம்பாது, எப்பவும் காலியாவே இருக்கும். மனங்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை பாத்திரம். அது எப்பவும் போதாமையோடே இருக்கும். அந்த மனமாகிய ஓட்டையை கைவிடும்போது தான் நீங்க உண்மையான பேரரசல் ஆகுறீங்க. ஏன்னா அப்போதான் நிறைவு, முழுமை சாத்தியம். அந்த வெறுமையில தான் முழுமை இருக்கு. இது ரொம்ப ஆழமான புரிதல். கடைசியா இந்த மனசை கடந்த நிலையில, இந்த ஒருமைப்பாட்டை உணர்ந்த நிலையில எப்படி வாழ்றது, பாகுபாடு இல்லாம வாழத பத்தி மூலம் பேசுது. நல்லது கெட்டது, கரடுமுரடானது நேர்த்தியானதுன்னு பாகுபாடு காட்டாதீங்கன்னு சொல்லுது. இது நடைமுறைக்கு சாத்தியமா? இதுதான் ரொம்ப உயர்ந்த நிலை. நாம தொடர்ந்து உலகத்தை நல்லதாகவும் கெட்டதாகவும் வேணும் ராணாங்கிறதாகவும் அழகா அசிங்கமாவும் பிரிச்சு பார்க்கறோம். இந்த பாகுபாடு காட்டுறதே மனசோட அடிப்படை வேலை. மனசு இருக்கிற வரைக்கும் இந்த பாகுபாடு இருக்கும். ஆனா மனசை கடந்து போகும்போது இந்த பாகுபாடுகள் அர்த்தமில்லாம போயிடுது. முள்ளையும் ரோஜாவையும் பாவியையும் புனிதரையும் அப்படியே ஏத்துக்கோங்கன்னு மூலம் சொல்லுது. இது எப்படி முடியும்? முள்ளு குத்துதே, பாவம் தீங்கு செய்யுதே. இங்க ஏத்துக்கிறதுங்கிறது செயலற்ற தன்மையும் இல்ல தீங்க ஆதரிக்கிறதும் இல்ல. அதுக்கு பதிலா அதுங்க ஏன் இருக்குங்கிறத பத்தின ஒரு ஆழமான புரிதலோட அதை அணுகிறது. அதுங்க ஏன் இருக்கு, அதோட பங்கு என்னங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட அந்த முழுமையோட ரகசியம். ரோஜாவுக்கு அதோட இடம் இருக்கிற மாதிரி முள்ளுக்கும் அதோட இடம் இருக்கு. புனிதருக்கு ஒரு பங்கு இருக்கிற மாதிரி பாவியா கருதப்படுறவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. இந்த பிரபஞ்ச நாடகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் அதோட வேலையை செய்யுது. இந்த முழுமையான பார்வையில விருப்பு வெறுப்புகள் அடிபட்டு போயிடுது. அந்த ரகசியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா தத்துவமா யோசிக்கிறதால இல்ல. நீங்களே அந்த ரகசியமா மாறுறதன் மூலமான சொல்றது ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த அறிவு வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு அனுபவ நிலை. ஆமா, அந்த வார்த்தையால விவரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஷோசன் மாதிரி ஞானிகள் ரொம்ப மதிக்கப்படுறாங்க. சொல்ல முடியாத அந்த உண்மைய, அந்த மௌனத்தை முடிஞ்ச வரைக்கும் வார்த்தையோட எல்லைக்குள்ள கொண்டு வர அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஷோசன் இந்த விஷயத்துல நிகரற்றவர்னு மூலம் புகழுது. மௌனத்தை வார்த்தையில வடிச்ச ஒரு பெரிய ஆசான் அவரு. அவரோட வார்த்தைகள் நேரடியா அனுபவத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடியவ. ஆஹா, இன்னைக்கு நாம விரிவாக பார்த்த இந்த மூலங்கள் படி ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. நம்ம மனசுதான் நம்ம யதார்த்தத்தை வடிவமைக்குது, நம்ம உலகத்தை உருவாக்குது. அதோட நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கும் திருப்தியின்மைக்கும் அதுவே மூல காரணமா இருக்கு. ஆனா இது ஒரு நம்பிக்கையற்ற நிலை இல்ல. நல்ல செய்தி என்னன்னா, விழிப்புணர்வோட மனசை கவனிக்கிறதன் மூலமாவும் அதோட நம்மள முழுசா அடையாளப்படுத்திக்காம இருக்கிறதன் மூலமாவும் படிப்படியா அதை கடந்து போக முடியும். அப்படி போகும்போது அந்த பிரிவினைகள், அந்த எல்லைகள் கரைஞ்சி ஒரு ஒன்றுபட்ட அமைதியான நிறைவான யதார்த்தத்தை, அந்த வெற்றுமையின் ஒருமைப்பாட்டை அனுபவிக்க முடியும். இது வெறும் தத்துவம் இல்ல, இது மனுஷானுபவத்துல சாத்தியமான ஒண்ணு. இந்த ஆழமான உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பரிசோதனை. இன்னைக்கு ஒரு சில கணங்களாவது உங்க அன்றாட அனுபவத்துல நீங்க சந்திக்கிற விஷயங்களை கரடுமுரடானதுன்னும் நேர்த்தியானதுன்னும் நல்லதுன்னும் கெட்டதுன்னும் பிடிச்சதுன்னும் பிடிக்காததுன்னும் பாகுபாடு காட்டாம இருக்க முயற்சி செஞ்சா என்ன? எந்த விதமான தீர்ப்பும் கருத்தும் விருப்பு வெறுப்பும் இல்லாம இருப்பத அப்படியே, அது முள்ளா இருந்தாலும் சரி ரோஜாவா இருந்தாலும் சரி, ஒரு கணம் ஏத்துக்க முடிஞ்சா அங்க என்ன கவனிப்பீங்க? அந்த ஒரு கண அனுபவம் உங்களுக்கு என்ன உணர்த்தும்? யோசிச்சு பாருங்க.